ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை வரலாம். பிரச்சனையாகவே வந்துக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? ஏதாவது தீர்வு இருக்குங்களா? கிடையாது. நான் நினச்சேன் பணப்பிரச்சனை தான் வாழ்க்கையிலே ரொம்ப பெரிய பிரச்சனை, அதை சமாளிக்கிறது தான் பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போ 2 நாளாக தான் தெரியுது, பணம் பிரச்சனைலாம் தாண்டி சில பிரச்சனைகள் இருக்குது. அது என்னன்னா, என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம் அடிக்குது. டாக்டர்கிட்ட போனால் டெங்குன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. எனக்கு அப்புறமேட்டுக்கு நான் டக்குன்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன். சில வீடியோலாம் பார்க்குறப்போ இந்த டெங்குவை பற்றி சொல்கிறப்போ ரொம்ப பயமாக இருக்குது. இப்போது பணத்தெல்லாம் விட ஒரு பெரிய பிரச்சனைன்னு வந்தால், இப்போ எனக்கு சுத்தமாக வீட்டு வேலையே எதுவுமே ஆகலைங்க. ஒன்றுமே பண்ண முடியல. மனசு ஃபுல்லாக புள்ள மேலேயே இருக்குது. என்னடா இது, திரும்பி என் பிள்ளை எழுந்திரிச்சு மறுபடியும் நல்லபடியாக வந்து ஸ்கூல் போகணும் அப்படின்ட்டு. இப்போ 2 நாளாக நான் வீட்டில் இருக்கேன். இத்தனை நிம்மதி கூட இல்லை. இவ்வளோ நாள் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ உடம்பால் வலி, தாங்க முடியாத வலியில் இருந்தேன். எப்படா வீட்டில் இருப்போம் அப்படின்னு ஒரு நாளும் ஆசையாக இருந்துச்சு. இப்போ வீட்டில் இருக்கேன். 2 நாள் நான் வீட்டில் இருக்கேன். வீட்டில் இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல. ஏதோ ஒரு நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. பிள்ளைய பார்க்க முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சாப்பிட தோண மாட்டேங்குது. ஒரு டிவி பார்க்கவோ ஃபோன் பார்க்கவோ எதுக்குமே தோண மாட்டேங்குது. அவங்க வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க ஃபோன் பண்ணி பிள்ளை எப்படி இருக்கான்னு அவங்களும் கேட்குறாங்க. அவங்க மனசுலேயும் ஓடிக்கிட்டு இருக்குது கவலை. இது போக என் மனசில் அதுக்கு மேலே பாரம். எனக்கு சொல்ல தெரில, என்ன பண்ணுறதுனே தெரில. எல்லாம் சொல்கிறீங்களே, காதல் வலி, கல்யாண வலி, அந்த வலி இந்த வலின்னு சொல்கிறீங்களே, உண்மையாகவே சொல்கிறேங்க. ஒரு புள்ள பிறந்தோடனே அந்த பிள்ளைய வளர்த்து அதை சரி பண்ணி அதுகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்குற வரைக்கும் அதுங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாமல் வளர்க்கணும். அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா தாங்க முடிய மாட்டேங்குது. எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அது பெருசாகவே தெரில. இதுதான் பெருசாக தெரியுது. இதுங்களை எப்போ நம்ம சரியாக பழைய நிலைமைக்கு பார்ப்போம், அந்த மைண்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கு எனக்கு இப்போ.